ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கனடாவோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் ஏற்கனவே ப்ராப்ளமில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ரீசண்டாக அந்த ப்ராப்ளம் வந்து லைம் லைட்டுக்கு திரும்ப வந்திருக்கு. என்ன நடந்துச்சு, இப்போ என்ன புதுசாக அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கனடா கொடுத்துருக்காங்க, இதோட பின்விளைவுகள் என்ன, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்றேன். ஸோ ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் இருக்க ஒரு ப்ரோ காலிஸ்தானி மூமெண்ட்டோட ஒரு தலைவர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வந்து குருநானக் சிங் குருத்வாராவில் வந்து ஜூன் 18ஆம் தேதி கொல்லப்படுறாரு. அதன் தொடர்ந்து அந்த பிரச்சனைக்கு தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஏற்கனவே வந்து கனடாவில் இருக்க அஃபீஷியல்ஸ் வந்து அதை வந்து ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, கனடா அஃபீஷியல்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. வி சஸ்பெக்ட் இந்தியன் கவர்மெண்ட்டில் உள்ள இந்தியன் இன்டெலிஜென்ஸ்லேருந்து யாரோ ஒருத்தங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து. செப்டம்பர் 18ஆம் தேதி இந்தியாவில் G20 சம்மிட் நடக்குது. அந்த G20 சம்மிட் நடக்கும்போது ட்ரூடோ வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசினதாகவும் நியூஸ் வந்துச்சு. கரெக்டாக அந்த G20 சம்மிட் முடிச்சுட்டு ட்ரூடோ வந்து திரும்ப வந்து கனடாக்குள்ளே வராரு. வந்துட்டு எங்களுக்கு வந்து நிஜார் கில்லிங்கில் வந்து இந்தியாவோட ஏதோ ஒரு ஏஜென்சி தொடர்பு இருக்குது, கவர்மெண்ட் ஏஜென்சி தொடர்பு இருக்குதுன்னு நாங்கள் வந்து பிலீவ் பண்ணுறோம். வி வில் க்ளோஸ்லி ஒர்க் வித் யூஎஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அந்த G20 போயிட்டு வந்துட்டு. ஸோ வந்து இந்தியாவிலேருந்து அதுக்கு வந்து பெருசாக அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கர் வந்து அதை வந்து பெருசாக அப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 27 வந்து ஜெய்சங்கர் வந்து வி டோல்ட் கனடியன்ஸ் தட் திஸ் இஸ் நாட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து யூஎஸ் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும், நிறைய வந்து யூஎஸும் உள்ள வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ இந்த விஷயத்தில் என்ன ஒரு சின்ன ஒரு லைட் வந்து கனடா கிடச்சிருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த ஹர்தீப் சிங் நிஜார் வந்து அந்த கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு இட்ஸ் அ பிளான்டு மர்டர்னு அங்கே கூட இருந்த எல்லாருமே சொன்னாங்க. இப்போ என்னன்னா அன்பிளான்டுலாம் கிடையாது, பயங்கரமான பிளான்டு மர்டர் அப்படின்னு சொல்லி கூட இருந்த எல்லாருமே சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கார் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் காரில் வெயிட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் வந்து போயிட்டு அவர் இருக்காரான்னு பார்த்துட்டு வர்றாரு, இன்னொருத்தர் கன் எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணுறாரு. பயங்கரமாக பிளாட் பண்ணி பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்க இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த விஷயத்தில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு, இப்போ ரீசெண்டாக என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க கனடியன் போலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். 3 பேர் யார் அப்படின்னா, கலம்பிரீத் சிங், கரண்பிரீத் சிங், கரண் பிரார். இந்த 3 பேரை வந்து அவங்கள வந்து இங்கே கனடியன் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேரோட பின்புலத்தை பார்த்தா 2021க்கு அப்புறம் இந்தியாவிலிருந்து ஒர்க்கிங் வீசால கனடா வந்திருக்காங்க. இவங்க 3 பேருமே கனடா பிஆர் கிடையாது, கனடா சிட்டிசன் கிடையாது, கனடாக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் கிடையாது. ஒரு ஒர்க் வீசால வந்துட்டு அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்து இப்படியெல்லாம் ஒர்க் வீசா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க் வீசாவில் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த பிளான் எல்லாம் போட்டு ஹர்தீப் சிங் நிஜாரை வந்து அசாசினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கனடியன் போலீஸோட ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அவங்க மேலே வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க 3 பேர் மேலேயும் அவங்கள வந்து அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில இந்தியன் ஏஜென்சிஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கா, அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் கேட்கும்போது, வி ஸ்ட்ராங்லி பிலீவ் இந்தியன் கவர்மெண்ட் இஸ் இன்வால்வ்ட், பட் அட் திஸ் பாயிண்ட் வில் நாட் பி ஏபிள் டு ரிவீல் ஆல் த டாக்குமெண்ட் அண்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து எதுவும் வந்து
ஃபுல்லாக ரிவீல் ஆகலை. இவங்ககிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபுல்லாக ரிவீல் ஆகலை. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இவர் வந்து கெனடியன் சிட்டிசன் ஹர்தீப் சிங் நிஜார். ஆ குருபத்வந்த் சிங் பன்னுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுஎஸ் சிட்டிசன். அதாவது வந்து காலிஸ்தானி மூவ்மெண்ட்டோட ஒரு யுஎஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்காரு. நியூ ஜெர்சியில இருக்காரு. அவருக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் பிளான் போட்டு, அவர வந்து இந்தியன் அ ஏஜென்சி வந்து பிளான் போட்டு, அவர வந்து கில்லிங்க்கு பிளான் பண்ணாங்கன்னு சொல்லி, அங்க ஒரு அலிகேஷன் இருக்கு. அந்த அலிகேஷன் இன்னும் அப்படியே தான் இருக்கு. பட் யுஎஸ் கவர்மெண்ட்டும் வந்து ஸ்ட்ராங்லி பிலீவ் அது வந்து ஒரு ஆஃபீசர் நேம் வேற சொல்லியிருந்தாங்க யுஎஸ் கவர்மெண்ட். இந்த ஆஃபீசர் தான் இதுக்கெல்லாம் பிளான் போட்டாரு. பன் அ குரு பத்வந்த் சிங் பன்னூன வந்து கொலை பண்ணணும்னு இந்த கவர்மெண்ட் வந்து பிளான் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த ஸ்டேட்மெண்ட் தனியா இருக்கு. அது இல்லாம இப்ப இந்த நிஜார் வழக்குல 3 பேர் அரெஸ்ட் பண்ணதும், இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாம கரெக்ட்டா இந்த அ இன்னும் ஒரு 3 கில்லிங் வந்து இதே குரூப் வந்து இன்னும் ஒரு 3 பேர வந்து கில் பண்ணியிருக்காங்க கனடால. அதையும் வந்து போலீஸ் கண்டுபிடிச்சு ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா கேஸுமே டை டுகெதர். ஃபார் சம் ரீசன் யாரெல்லாம் வந்து இந்த காலிஸ்தானி மூவ்மெண்ட்ட சப்போர்ட் பண்றாங்களோ, அவங்க எல்லாருக்கும் வந்து தே ஹேட் அ வெரி பேட் டைம் லாஸ்ட் இயர். ஸோ அத அத வந்து டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி, அ இப்போ வந்து அத வந்து கண்டிப்பா வந்து தே கோனா பிரிங் பேக் சம்திங் இன் லைட் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலிஸ்தானிஸ் அ அ அரேஞ்ச் பண்ண ஒரு மீட்டிங்க்கு போறாரு. அங்க வந்து காலிஸ்தான் பத்தி பேசுறாங்க. காலிஸ்தான் செப்பரேட் கண்ட்ரி வேணும்னு பேசுறாங்க. அங்க ட்ரூடோ இருந்துட்டு எதுவுமே வந்து அத பத்தி பேசல. ஏற்கனவே இது வந்து பயங்கர கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. இந்தியா வந்து அது எப்படி அ கனடாவ வந்து திரும்பவும் எச்சரிச்சிருந்தாங்க. அது எப்படி நீங்க வந்து ஒரு காலிஸ்தானி மூவ்மெண்ட்ல போய் நீங்க கலந்துக்க முடியும் அப்படின்னு. கனடியன் கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட்ஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி. யாரு என்ன வேணா பேசலாம். இங்க பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ரஷ்யா, உக்ரைன் இருக்காங்கன்னா, ரஷ்யாக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு குரூப் ஒரு பக்கம் நடந்து போயிட்டுருக்கும். உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு குரூப் நடந்து போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அ நம்ம இது இருக்கு இல்லையா? இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன். ஸோ இஸ்ரேல சப்போர்ட் பண்ணி ஒரு குரூப் போயிட்டுருப்பாங்க. பாலஸ்தீன சப்போர்ட் பண்ணி ஒரு குரூப் போயிட்டுருப்பாங்க. இங்க அது வந்து காமன். ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடியன் கவர்ன்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் அ மீட்டிங். அத அட்டெண்ட் பண்றதுனால தப்பு இல்ல. நீங்க தான் வந்து காலிஸ்தானி மூவ்மெண்ட் வந்து அப்போஸ் பண்றீங்க. நாங்க அப்போஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருந்தாங்க. ஸோ ஓவரால் இந்தியா அண்ட் கனடா டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ல விரிசல் வந்தது வந்தது தான். அது வந்து திரும்ப வந்து எந்தவித இம்ப்ரூவ்மென்ட்டும் இல்லாம 2 கண்ட்ரிக்குமான டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஷிப் பெருசா இல்ல இன்னும். பட் இதனால நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. 2 கண்ட்ரியும் வந்து விசாலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த விதத்தில வந்து இமிகிரேஷன் பெர்ஸ்பெக்டிவ்லயா இருக்கட்டும், இல்ல இந்தியன் கவர்ன்மெண்ட் ஆஃபர் பண்ற சர்வீஸா இருக்கட்டும், விசாவா இருக்கட்டும், டூரிஸ்ட் விசாவா இருக்கட்டும், எதுலயுமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அட் திஸ் பாயிண்ட் கிடையாது. நடுவுல கொஞ்ச நாள் கொண்டு வந்தாங்க. 1 மந்த், 2 மந்த்லயே லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேஸ்ல இன்னும் இருக்க இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு, ஃபைனலா இந்த கவர்ன்மெண்ட் வந்து என்ன கொண்டு வந்து ப்ரூஃப் வைக்க போறாங்க அப்படிங்கிறது உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நெறைய ப்ரூஃப்ஸ் எடுத்து இத இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா, கனடா டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ல அடுத்த அப்டேட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலா இன்னைக்கு சொல்லியிருக்கோம். இது மாரி கனடா பத்தின நெறைய வீடியோஸ் உங்களுக்கு கனடா, யுஎஸ் பத்தின நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. ஃபியூச்சர்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்க வந்து இந்த சேனல்ல வந்து போஸ்ட் பண்றோம். ஸோ வாங்க இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்.